சரி, இதில் ஒரு இது விட்டுட்டேன். 8வது என்ன பண்ணீங்கன்னா, மீடியன் எழுதி, மீடியன் இடைநிலை, இடைநிலை, மீடியன் இடைநிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 8 தான் வந்து மேக்ஸிமம் கேட்குறது. சராசரி, முகடு, இடைநிலை, சராசரி விளக்கம், வீச்சு, வீச்சுக்கெழு, திட்ட விளக்கம், திட்ட விளக்குக்கெழு. சரி, அடுத்த கேள்வி. 55, 53, 56, 59, 61, 69, 31. 55, 53, 56, 59, 61, 69, 31 என்ற தரவுகளின் இடைநிலை என்ன? என்ற தரவுகளின் இடைநிலை என்ன? Find the median of the following distribution. 55, 53, 56, 59, 61, 69, 31. சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து ஏறு வரிசையில் எழுதணும். இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டாவை எழுதிக்கிட்டு இதை வந்து அப்படியே என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பில் ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைன்னா என்ன? அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதிக்கிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எது? 31. அடுத்த நம்பர் சொல்லுங்க. 53. அடுத்து 55, 56, 59, 61, 69. ஏறு வரிசையில் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 நம்பர் இருக்கு. 7 நம்பர் இருக்குன்னா இதோட நடு நம்பர் தான் இடைநிலைன்னு அர்த்தம். இதோட நடு நம்பர் என்ன? இந்த பக்கம் 3 நம்பர் இருக்கு, இந்த பக்கம் 3 நம்பர் இருக்கு, நடுவில் இருக்க இந்த 56 தான் கொடுக்கப்பட்ட அந்த தரவுகளின் இடைநிலை. மீடியன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 56. இடைநிலை மீடியன். ஸோ மீடியன் இடைநிலை கேட்டவுடனே என்ன பண்ணோம்? ஏறு வரிசையில் எழுதிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அந்த மிடில் நம்பரை சூஸ் பண்ணோம். இப்போ சப்போஸ் 8 நம்பர் இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு இது போடுவோமா? 42, 65, 18, 69, 29, 42, 48, 79. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. 42, 65, 18, 69, 29, 42, 48, 79. மொத்தம் எத்தனை நம்பர் வருது? 8 நம்பர் வருது. ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஏறு வரிசையில் நீங்கள் சொல்லணும். ஏறு வரிசையில் சொன்னால் என்னென்ன நம்பர் வரும்? ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லுங்க பார்ப்போம். 18, 29, 42. அடுத்து 49. 8. அடுத்து 48, 65, 69, 79. சரி, இப்போ இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதில் நடு நம்பர் எது? நடு நம்பர்ன்றது ஒரு நம்பருக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே இதை நடு நம்பர்னு எடுத்தோம்னா இந்த சைடு 3 இருக்குது, அந்த சைடு 4 இருக்குது. அப்போ இது நடு நம்பர் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 2 நம்பரை சூஸ் பண்ணுங்க. இப்போ 3 நம்பர் இருக்கு, அந்த சைடு 3 நம்பர். அப்போ என்ன பண்ணோம்னா, இதுவே வந்து இரட்டைப்படையில் இருந்துச்சுன்னா, அந்த மொத்த கொடுத்துருக்க தரவுகள் இரட்டைப்படையில் இருந்துச்சுன்னா 8, 10, 6 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா
நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பருடைய கூட்டுத்தொகை 42 + 48 டிவைடட் பை 2 45. இதுதான் வந்து இடைநிலை. ஓகேவா? இதுவே வந்து ஒற்றைப்படையில் இருந்துச்சுன்னா முந்தின கணக்கில் ஒற்றைப்படையில் இருந்திருக்கும், 7 நம்பர் இருக்கும். ஸோ அதனால நடு நம்பர் இந்த சைடு 3 இந்த சைடு 3. அப்போ அந்த நடு நம்பரை டைரெக்டாக இடைநிலையில் எழுதலாம். ஆனால் இரட்டைப்படையில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா இந்த சைடு 3 இந்த சைடு 3 இங்கே 2 கூட்டி 2ஆல் வகுத்து வர நம்பர் தான் நம்மளுடைய இடைநிலை, மீடியன் சொல்லுவாங்க. மீடியன்னாவே ஏறு வரிசையில் எழுதிக்கணும். ஒற்றைப்படையாக இருந்தால் அந்த நடு எண்ணை சூஸ் பண்ணுங்கள். இரட்டைப்படையாக இருந்தால் நடுவில் இருக்க 2 நம்பரை கூட்டி 2ஆல் வகுத்து, அதுதான் வந்து உங்களுடைய இடைநிலை. ஸோ அடுத்து வந்து மோடு, முகடு. முகடுன்னா என்ன? நான் அதுதான் சொல்லிட்டேன், மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. அந்த கொடுக்கப்பட்ட தரவுகளில் அதிகப்படியாக இருக்கும் மதிப்பு தான் வந்து முகடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு தரவு சொல்கிறேன் பாருங்க, எழுதுங்க. 7 21 7 21 3 17 2 13 7 4 9. ஸோ இதுதான் தரவுகள். இந்த தரவுகளில் அதிகப்படியாக எந்த எண் இருக்கு? 7 7 அப்படின்றது 2 வாட்டி இருக்கு. மீதி ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு மேலே இருக்கா? 2க்கு மேலே இருக்கா? இல்லை. அப்போ அந்த 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகடின் மதிப்பு. இந்த கொடுக்கப்பட்ட தரவுகளின் முகடு 7. இன்னொரு செட் ஆஃப் டேட்டா சொல்லவா? 12 1 10 1 9 3 4 9 7 9. 12 1 10 1 9 3 4 9 7 9. ஸோ இதில் முகடு எது? 9. அதுதான் வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு? 3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. சரி, அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் டேட்டா பாருங்க. -3 4 0 4 2 -5 1 7 10 5. இதில் என்ன வந்திருக்கு? 4. அதுதான் வந்து 2 வாட்டி வந்திருக்கு இல்லையா? சரி, சரி. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரூபாய் நோட்டுகள் கொடுத்துருக்காங்க. ரூபாய் நோட்டு, அதோட மதிப்பு 5 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு. ஓகேவா? ஸோ அந்த நோட்டுகள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 50 200 130. ஸோ இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட தரவு. கொடுக்கப்பட்ட தரவுகளின் முகடு என்ன? எந்த நோட்டு, எந்த மதிப்புள்ள நோட்டு தான் அதிகமான முறை இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லுவோம்? 50 ரூபா நோட்டு. அப்போ இதுதான் வந்து உங்களுடைய முகடு. 50 ருபீஸ் நோட்டு தான் வந்து என்னது? முகடுன்னு சொல்லலாம். இப்படியும் டேட்டா வந்து மாற்றி கொடுக்கும். முகடுனாவே மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. சரி, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? மீனு, மீடியனு, மோடு 3. ஸோ இதுக்கு உண்டான ஒரு ரிலேஷன் இருக்குது, தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மோட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு மீன். முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. இதுதான் வந்து அந்த ரிலேஷன். எழுதி வச்சுங்க. முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன், மோட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு மீன். முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. ஸோ முதல் கேள்வி, வாட் இஸ் த மீன், மோட், மீடியன் ஆஃப் த டேட்டா 4, 5, 3, 6,
இதுதான் கொடுக்கப்பட்ட தரவு. இந்த தரவுகளில் நீங்க என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா மீன், மீடியன், மோட். கொடுக்கப்பட்ட தரவுகளின் சராசரி, இடைநிலை மற்றும் முகடினை காண்க அப்படின்றது கேள்வி. முகடு என்னது? மீடியன், மீன். மூணு என்னது? முகடு 3. ஓகே. அடுத்து மீடியன். நாலு. மீன் இப்போ 2 தெரிஞ்சா உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும்ல. மோட் ஈக்குவல் டு என்னது? 3 இன்ட்டு மீடியன் 2 இன்ட்டு மீன். முகடு 3ன்னு தெரியும். 3 இன்ட்டு மீடியன் என்னது? 4 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுங்க. இது ரெண்டும் பண்ணால் என்ன வருது பாருங்க. 12 இந்த சைடு போச்சுன்னா -9, இது -2x. ஃபார்முலா கரெக்டாக போட்டுக்கணும். 2 இன்ட்டு மீன் 3 4s are 12, இந்த சைடு வந்துச்சுன்னா -9 மைனஸ் ப்ளஸ். அப்போ எக்ஸோட மதிப்பு